கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்கள் எழுதிய புஷ்பாங்கி என்ற நாவலின் 2ஆம் பாகத்தை காணலாம். அதிகாரம் 13. கற்பகாம்பாள் கதவை திறந்து கொண்டு விரைவாக கீழே இறங்கி முன்காலை அடைந்து காகிதம் முதலியவற்றை எடுத்தவள் திருநடன வைபவம் பிள்ளை விலாசத்திற்கு எழுதப்பட்டிருந்த ஒரு கடிதம் மேஜையின் மீது வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதையும் எடுத்துக்கொண்டு புருஷரிடம் போய் சேர்ந்தாள். எஜமானருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது, அதையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி கடிதத்தை முதலில் நீட்டினாள். திருநடன வைபவம் பிள்ளை, நீயே பிரித்துப்படி, சொந்த கடிதம் போலிருக்கிறதே என்றார். உடனே கற்பகாம்பாள் கடிதத்தை பிரித்து படிக்க அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பப்பட்ட படத்திலிருந்தும் கடிதத்திலிருந்தும் நீங்கள் ரகசியங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். கந்தசாமி பிள்ளை இப்போது சென்னையில் மிக உல்லாசமாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார். இன்று மாலையில் நீங்கள் மவுண்ட் ரோடில் உள்ள எல்பின்ஸ்டன் பயாஸ்கோப்பிற்கு வந்து மேல் மாடியிலுள்ள சோபாக்கள் ஒன்றில் உட்கார்ந்திருந்தால் நீங்கள் கந்தசாமி பிள்ளையை காணலாம். அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார் என்பதை உங்கள் கண்களாலேயே கண்டு ஆனந்திக்கலாம். மற்ற புதுமையை அப்போதைக்கப்போது தங்களுக்கு எழுதி தெரிவிக்க தீர்மானித்திருக்கும் தங்கள் ஊழியன் நாரதருக்கு அண்ணனுக்கு தம்பி என்று கற்பகாம்பாள் படித்ததை கேட்ட திருநடன வைபவம் பிள்ளை தமது சிரிப்பை அடக்க மாட்டாமல் கலகல என்று நகைத்தார். அதே நிலைமை அடைந்த கற்பகாம்பாள் தன்னை அடக்கிக் கொண்டு, தேவலோகத்து நாரதர் கூட இந்த துரைத்தனத்து போலீஸ் ராகாவை சேர்ந்த ஒரு ஊழியர் போலிருக்கிறதே, இந்த ஆசாமி நமக்கு அடிக்கடி இங்கனம் அனுப்பி கொண்டிருக்கிறானே, அவன் யார் என்று தெரியவில்லையே, இவன் ஒருவேளை மன்னார்குடியாருக்கு விரோதியாக இருப்பானா என்றாள். திருநடன வைபவம் பிள்ளை, இவன் யாராக இருந்தால் நமக்கென்ன, நமக்கு பரம உபகாரியாய் வந்து வாய்த்திருக்கிறான். இவன் அனுப்பிய படமும் கடிதமும் பொய்யானவை அல்லவென்று நிச்சயமாகிவிட்டது. அதுபோல இந்த கடிதத்தின் விஷயமும் உண்மையாக இருக்கும், தடையே இல்லை. கற்பகாம்பாள், அப்படியானால் எஜமானர் இன்றைய சாயங்காலம் சினிமாவுக்கு போக உத்தேசம் போலிருக்கிறது. போவதுதான் நல்லது. தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல்களை எல்லாம் தெரிந்து கொண்டால் நம் மனதிற்கு திருப்தி ஏற்படும். நீயும் வருகிறாயா? நாம் இருவரும் போய் மறைவில் இருந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போமே. நான் கவனிக்காமல் விடுவதை நீ ஒருவேளை கவனிக்கலாம். கற்பகாம்பாள், அப்படியானால் மன்னார்குடி சுவாமியாருக்கு படம் முதலியவைகளை அனுப்புவதை நாளைக்கு வைத்துக் கொள்ளலாமே. இந்த கடிதத்தையும் அவர்களுக்கு அனுப்பலாம். சினிமா கட்டிடத்தில் நமக்கு ஏதாவது புதிய சங்கதி தெரிந்தால் அதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதுவும் நல்ல யோசனைதான். நாளைக்கே எழுதுவோம். என் சட்டைப்பையில் படமும் காகிதமும் இருக்கின்றன, அதையும் சேர்த்து அதனுடனேயே வை என்று கூறினார். கற்பகாம்பாள் சட்டைப்பைக்குள் கடிதத்தை வைத்துவிட்டு திரும்பி வந்து, சரி, எஜமானருக்கு 2 இரவுகளில் சரியான தூக்கம் ஏற்பட்டிருக்காது. கொஞ்சம் தூங்குவது நல்லது. நான் சாயங்காலம் போவதற்கு ஆக வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறேன் என்றாள். பிள்ளை அவர்கள் அதை ஆமோதிக்க கற்பகாம்பாள் கதவை திறந்து மறுபடியும் மூடி வைத்துவிட்டு கீழே இறங்கி போய்விட்டாள். அதற்கு முன்வரையில் கதவிற்கு அப்பால் நின்று விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட மோகனாம்பாள் தனது தாய் வரப்போகிறாள் என்று யூகித்து கொண்டு விரைவாக கீழே இறங்கி வேறு வழியாக சமையலறைக்கு போய்விட்டாள். சிறிது காலத்திற்கெல்லாம் திருநடன வைபவம் பிள்ளை நித்திரையில் ஆழ்ந்து போனார். அதுவரையில் கீழே இருந்த கற்பகாம்பாள் சுமார் 4 மணி சமயத்தில் அழைப்பு மணி ஓசையை கேட்டு தனது புருஷர் விழித்து கொண்டதாக உணர்ந்து அவருக்கு தேவையான சிற்றுண்டி முதலியவற்றை ஒரு வேலைக்காரை எடுத்து வரச் செய்து தானும் அவளுடன் சயன அறைக்கு போய் சேர்ந்தாள். இன்றைய தினம் எல்பின்ஸ்டன் பயாஸ்கோப்பில் கிருஷ்ணலீலையாம். நாமா திரும்ப போகிறது, குழந்தைகளை அழைத்து கொண்டு போனால் என்ன என்றாள். திருநடனம் பிள்ளை, அவர்களுக்கு கந்தசாமி பிள்ளையின் அடையாளம் தெரியாது. அதுவும் இல்லாமல் நாம் இப்போது அவரை பார்க்கும் கருத்துடனேயே முக்கியமாக போகிறோம். அவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்க ராணியால் முடியுமா? இன்னும் பழைய நிலைமை சரியாக திரும்பவில்லையே என கேட்டார். கற்பகாம்பாள், ராணி வரை இஷ்டப்பட்டால் அழைத்து கொண்டு போகலாம். சரி, அப்படியே செய். எல்லாவற்றிற்கும் ஆட்டம் ஆரம்பித்ததற்கு 1/2 மணி காலத்திற்கு பிறகு நாம் போகலாம் என்றார். அதன் பிறகு அவருடைய சிற்றுண்டி போஜனம் 1/4 மணி நேரத்தில் முடிவடைய அவர் தமது ஆடைகளை அணிந்து கொண்டு கீழே இறங்கி முன்பக்கத்து ஹாலை அடைந்து சர்க்கார் சம்பந்தமான சில காகிதங்களை படித்து உத்தரவுகள் பிறப்பிப்பதை கவனித்துக் கொண்டிருந்தார். மாலையில் சரியாக 6:30 மணிக்கு அவர்களுடைய மோட்டார் வண்டி ஆயத்தமாக வந்து பின்புறத்தில் போய் நிற்க கற்பகாம்பாளும் புதல்வியர் இருவரும் வந்து அதில் ஏறிக்கொண்டனர். அங்கிருந்து வண்டி முன்பக்கத்திற்கு வர திருநடன வைபவம் பிள்ளையும் ஏறி உட்கார்ந்து கொண்டார். அங்கு 6:30 மணிக்கு ஆட்டம் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருந்தது. சோஃபாக்கள் மாத்திரம் மேன்மாடத்தில் இருப்பதும் மற்ற நாற்காலிகள் பெஞ்சுகள் முதலியவை கீழ்ப்பாகத்தில் இருப்பதும் வழக்கம். மேன்மாடத்திற்கு ஏறிப்போக பிரத்யேகமான வழி அமைக்கப்பட்டிருந்தது. கீழ்ப்பாகத்தில் இருந்தவர்களுடைய திருஷ்டியில் படாதபடி எல்லோரும் மேலே போக வேண்டும். அவ்வாறு பிள்ளையவர்களும் 3 ஸ்திரீகளும் மேலே ஏறி சென்றனர். அங்கு சுமார் 10 சோஃபாக்கள் போடப்பட்டிருந்தன. சுமார் 5-6 கன்வான்களே திக்காலுக்கு ஒருவராக உட்கார்ந்து கொண்டிருந்தனர்.
புருஷரும் மனைவியும் கீழே நாற்காலியில் இருந்த ஜனங்களின் மீது தமது திருஷ்டியை செலுத்தி கவனிக்கத் தொடங்கினர். அப்படி அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்த போது திருநடன வைபவம் பிள்ளையினுடைய முகம் ஊக்கம் கொண்டது. அவர்கள் எதிர்பார்த்த மனிதர் ஒரு நாற்காலில் உட்கார்ந்திருக்கவே பிள்ளை அவர்கள் மெதுவாக நகர்ந்து கற்பகாம்பாளுக்கு பக்கமாக வந்து நெருங்கி தமது வாயை கற்பகாம்பாளுடைய செவி பக்கம் வைத்து, அதோ 3வது வரிசையில் வடக்கு பக்கத்தில் இருந்து 6வது நாற்காலில் இருக்கிறாரே, அவர்தான் கந்தசாமி பிள்ளை என்றார். கற்பகாம்பாள் வியப்பும் ஆவலும் அடைந்தவளாக அவரால் குறிக்கப்பட்ட நாற்காலியை கணக்கிட்டு அதில் இருந்த யவன சுந்தரரான கந்தசாமியை பார்த்து அவருடைய ஒப்பற்ற வடிவழகைக் கண்டு அப்படியே பிரமித்து போனாள். அப்பொழுது பிள்ளையாவார்வாள் புஷ்பாங்கியின் புகைப்படத்தை மெதுவாக வெளியில் எடுத்து கையில் வைத்துக்கொண்டு, இதோ இந்த படத்தை பார் என்று தனிவாக கூற கற்பகாம்பாள் அதில் இருந்த வடிவத்தை பார்த்தாள். உடனே பிள்ளையவர்கள் கந்தசாமிக்கு பின்புறத்தில் உள்ள நாற்காலில் உட்கார்ந்திருப்பது யார் என்று பார் என்றார். அதை கேட்ட கற்பகாம்பாள் அப்படியே பார்த்து திடுக்கிட்டு முகமாறுதல் அடைந்து, ஆம், இதே ஆசாமிதான் உட்கார்ந்திருக்கிறாள். முன்பக்கத்தில் சாய்ந்து கொண்டு அவரிடம் ஏதோ சொல்லுகிறாள் போல காணப்படுகிறாளே. இப்புறம் அப்புறம் இருப்பவர்களும் அவரிடம் ஏதோ பேசுகிறார்களே. சரி, சந்தேகமே இல்லை, அந்த பெண் புஷ்பாங்கிதான் நிச்சயம் என்றாள். பிள்ளையவர்கள் அதற்கு மேல் தாம் என்ன செய்வது என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் ஸ்தம்பித்து போய் சுமார் 10 நிமிஷ காலம் மௌனமாக இருக்க கற்பகாம்பாள், அவர்கள் சப்ஜட்ஜு தான் என்பது நிச்சயம்தானா என்றாள். பிள்ளையவர்கள், அதை பற்றி உனக்கு கொஞ்சமும் சந்தேகமே வேண்டாம். அதை நன்றாக நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் நாம் இடைவெளி வரையில் இருப்போம். அப்போது சிலர் எழுந்து வெளியில் போய் வருவார்கள். நான் போய் அவருடன் பேசி அவர் அந்த மனிதர் தானா என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டு வந்து விடுகிறேன் என்றார். சரி, அப்படியே செய்யலாம் என்றாள் கற்பகாம்பாள். அப்போது மோகனாம்பாள் சம்சயத்திற்கிடம் கொடாமல் தனது முகத்தை முன்னால் கொண்டு வைத்துக்கொண்டு அவர்கள் பேசியதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் பார்த்த மனிதர்களையும் பார்த்தாள். கந்தசாமியையும் புஷ்பாங்கியையும் மாறி மாறி நோக்கியபடி அப்படியே பிரமித்து வியப்பே வடிவமாக உட்கார்ந்திருந்தாள். தஞ்சை ஜில்லா ஜட்ஜ் மிஸ்டர் சந்திரசேகர் சுடப்பட்டது, கோபால்சாமி பிள்ளை கைதியாக்கப்பட்டது ஆகிய சம்பவங்கள் சம்பந்தமான தகவல்கள் மறுநாளைய பகலில் மன்னார்குடிக்கு எட்டின. அங்கிருந்த 4 குடும்பத்தினரும் அபாரமான திகிலும் மனக்கலவரமும் பெருந்துயரமும் அடைந்து தத்தளிக்கலாயினர். கோபாலசாமி பிள்ளையின் தந்தையான வேணுகோபால் பிள்ளையும் அவரது மனையாளும் தங்களது புதல்வரை உயிரோடு இழந்து விட்டவர்கள் போல வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு குய்யோ முறையோ என்று அலறி புலம்பலாயினர். இன்னொரு பங்களாவில் இருந்த திகம்பர சாமியார், அவரது மனையாட்டியான சிவகாமி அம்மாள், அவரது மைத்துனரான குமாரசாமி பிள்ளை ஆகியோர் மற்றவர்களைப் போலவே வேதனை அடைந்தனர். இத்தனை குடும்பத்தினருக்கும் துணையாக நூற்றுக்கணக்கான அவர்களது உறவினர்களும் உற்றாரும் அந்த விபரீத செய்தியை கேட்டு பெரிதும் ஆஹ்லாதமும் மனசஞ்சலமும் அடைந்து அதை பற்றி விசாரிக்கும் பொருட்டு வந்து வந்து சம்பாஷித்து தங்களது அனுதாபத்தை தெரிவித்துவிட்டு போயினர். கோபாலசாமி பிள்ளையின் தாய் தந்தையர் இருவரும் அவ்வளவு செல்வாக்கு இல்லாதவர்கள். ஆதலால் தந்தையும் தாயும் ஓடோடியும் சென்று முறையே வேலாயுதம் பிள்ளை, அவரது மனையாள் ஆகியோரின் கால்களை பிடித்துக்கொண்டு கண்ணீரை ஆறாக ஓடவிட்டு அந்த பெரிய அபாயத்திலிருந்து தங்களுடைய குமாரரை தப்ப வைக்க வேண்டும் என்று மன்றாட, இருவரும் அவர்களுக்கு தைரிய மொழிகள் கூறி தம்மால் ஆன முயற்சிகளை தாம் உடனே செய்வதாக வாக்குறுத்தி அவர்களை தேற்றி தமது மாளிகையிலேயே வைத்து கொண்டனர். உடனே கந்தசாமியின் அண்ணனான கண்ணப்பாவை திகம்பர சாமியாரிடம் துரத்தினார். கண்ணப்பா அந்த குடும்பத்தின் சகல பொறுப்புகளையும் நிர்வாகங்களையும் ஏற்று அபார சாமர்த்தியத்தோடு பண்ணைகள், குடும்பம் ஆகியவற்றின் காரியங்களை நடத்தி வந்தார். அவர் எத்தகைய அரிய பெரிய காரியத்தையும் ஒரு பொருட்டாக மதிப்பவரே இல்லை. அவர் தமது தம்பியின் மீது அளவிட முடியாத பிரியத்தை வைத்திருந்தார். அதை போலவே கோபாலசாமியிடமும் அவர் அன்பாகவே இருந்தார். மேலும் அவர் அவருடைய நண்பரான கோபாலசாமி, துரைசாமி ஆகியோரை தமது சகோதரர்கள் போலவே மதித்து சிறிதும் வேற்றுமையின்றி நடத்தி வந்தார். அவர் நிலை கலங்கி தவித்து தாம் செய்வது என்ன என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் தமது மோட்டார் வண்டியில் உட்கார்ந்து கொண்டு அடுத்த வீதியில் இருந்த திகம்பர சாமியாருடைய பங்களாவிற்கு போய் சேர்ந்தார். அப்போது திகம்பர சாமியார் தமது மைத்துனரோடு கோபாலசாமியின் விஷயத்தை பற்றி நிரம்பவும் ஆவலோடும் மனவேதனையோடும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். கண்ணப்பா இன்ன காரியமாகத்தான் வந்திருக்க வேண்டும் என்பதை உடனே யூகித்துக் கொண்டார். அதை வெளியிடாமல் வழக்கப்படி கண்ணப்பாவை ஓப்போடு வரவேற்று உட்கார்ந்து கொள்ளும்படி கூறி உபசரித்தார். தஞ்சாவூர் செய்தி சுவாமிகளுக்கு தெரியுமா என கேட்டார். சாமியார், தெரியும் தம்பி. போலீஸ் அதிகாரி ஒருவர் என்னிடம் நிரம்பவும் மதிப்புடையவர். இன்றைய விடியற்காலையில் அவர் எனக்கு டெலிஃபோன் மூலம் அந்த செய்தியை தெரிவித்தார். உடனே நானும் குமாரசாமியும் மோட்டார் வண்டியில் போய் விஷயங்களை தெரிந்து கொண்டு 1/4 நாழிகை காலத்துக்கு முன்னர் தான் இங்கே வந்தோம் என்று கூறினார். தாங்கள் மனதால் நினைக்கும் முன் சாமியார் அவ்வளவு அக்கறையாகவும் பொறுப்பாகவும் தங்களது விஷயத்தை அவருடையதாக மதித்து முன்னெச்சரிப்பாக நடந்து உடனே தஞ்சைக்கு ஓடி விஷயங்களை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறாரே என்னும் நினைவு
அவருடைய மனதை அபாரமாக இலக்கிவிட்டது. அவர் சாமியாரை நோக்கி, தம்பி கந்தசாமி தங்களை பார்த்தானா, அவன் என்ன சொன்னான் என்று நிரம்பவும் ஆவலோடு வினவினார். சாமியார், ஜில்லா ஜட்ஜ் சுடப்பட்டது உண்மையே. கோபாலசாமி சுடவில்லை என்று நான் திருப்தி செய்து கொண்டேன். ஆனால் போலீசார் வேறு குற்றவாளி ஆகப்படுகிற வரையில் கோபாலசாமி விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. தம்பி கந்தசாமி தஞ்சாவூரில் இல்லை. இங்கே உனக்கு தந்தி அனுப்பிய தினத்தன்றே அவன் சென்னை பட்டணத்திற்கு போய்விட்டானாம். எல்லா விஷயங்களையும் நான் கோபாலசாமியிடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். நாம் ஒரு வக்கீலை அமர்த்தி கோபாலசாமியை ஜாமீனில் விடும்படி மனு செய்து கொள்ளலாமா? சாமியார், நம்முடைய வக்கீல் கோதண்டையங்காரிடம் போய் விஷயத்தை சொல்லி உடனே ஜாமீன் மனு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். ரொக்க ஜாமீன் எவ்வளவு கேட்டாலும் தொகையை அவரே உடனே கட்டிவிட்டு நமக்கு அவசர தந்தி அனுப்பும்படி திடப்படுத்தி இருக்கிறேன். அவர் இந்நேரம் மனு கொடுத்திருப்பார். ஆனால் நான் போலீசாரோடு பேசி பார்த்ததில் அவர்கள் ஜாமீனில் விடக்கூடாதென்று தடுக்க தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது. அநேகமாக மேஜிஸ்ட்ரேட் மனுவை தள்ளிவிடுவார் என்று நினைக்கிறேன். கண்ணப்பா, மேஜிஸ்ட்ரேட் அநேகமாக போலீசாருடைய அபிப்பிராயத்தை அனுசரித்துத்தானே நடந்து கொள்வது வழக்கம். சாமியார், கீழே இருக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுகள் அநேகமாக அப்படித்தான் செய்கிறார்கள். அதற்கு மேல் அப்பீல் இல்லையோ? சாமியார், இல்லாமல் என்ன? அதற்கு மேல் ஜில்லா மேஜிஸ்ட்ரேட்டிடம் மனு போடலாம். பிறகு சென்னையில் உள்ள ஹைகோர்ட் நீதிஸ்தலத்தில் முயற்சித்து பார்க்கலாம். கண்ணப்பன், அதுவரையில் கோபாலசாமியின் சாப்பாடு முதலியவைகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டாமா? சாமியார், கந்தசாமியின் ஜாகையில் அவனுடைய சமையல்காரர் ஒருவர் இருக்கிறார். வேலை தவறாமல் கோபாலசாமியின் தேவைகளை கவனிக்கும்படி அவரிடம் சொல்லிவிட்டு நான் செய்திருக்கும் ஏற்பாடுகளை எல்லாம் கோபாலசாமியிடத்திலும் தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் நாம் யாராவது மாறி மாறி அடிக்கடி போய் கோபாலசாமியையும் வக்கீலையும் பார்த்து நிலைமையை தெரிந்து கொண்டு வர வேண்டும். கண்ணப்பா, அதை நானே கவனிக்கிறேன். கோபாலசாமி ஏதேதோ தகவல்களை தெரிவித்ததாக கூறினீர்களே, என்ன தெரிவித்தான் என்றார். திகம்பர சாமியார் தம்மிடம் கோபாலசாமி கூறிய முக்கியமான தகவல்களை வெளியிட்டார். கந்தசாமி துரைசாமியிடம் சென்னைக்கு போனதையும் கோபாலசாமி திகம்பர சாமியாரிடம் கூறியதன்றி அதை வேலாயுதம் பிள்ளை முதலியோரிடம் தெரிவிக்க கந்தசாமி விருப்பமில்லை என்றும் கூறினார். ஆதலால் அந்த செய்தியையும் சாமியார் கண்ணப்பாவிடம் கூறி எச்சரிக்கை செய்தார். கண்ணப்பாவும் தாம் அவ்விஷயத்தில் எச்சரிப்பாக நடந்து கொள்வதாக கூறினார். அவ்வாறு விஷயங்களை தெரிந்து கொண்ட கண்ணப்பா அபாரமான ஆச்சரியமும் மலைப்பும் கொண்டு அப்படியே சிறிது நேரம் ஓய்ந்திருந்த பின் கோபாலசாமியை மோச கருத்தோடு புஷ்பாங்கின் ஆட்கள் ஜட்ஜின் பங்களாவில் கொண்டு போய் விட்டார்கள் என்பதே உண்மையில் நடந்த விஷயமானால் ஜட்ஜை சுட்டது வேறே மனிதராக இருக்க வேண்டும். அப்படி அழைத்து கொண்டு போய்விட்ட ஆட்களில் ஒருவனே மேலே ஏறி ஜட்ஜை சுட்டுவிட்டு ஓடி வந்திருக்கலாம் அல்லவா என்றார். அப்போது அருகில் இருந்த திகம்பர சாமியாருடைய மைத்துனரான குமாரசாமி பிள்ளை ஜட்ஜினுடைய மனைவியின் நடத்தையை பற்றி அவரே சம்சயப்பட்டு கொண்டிருந்ததாக சேவர்கள் சொல்வதை பார்த்தால் அந்த மனைவியோ அல்லது அவளுடைய கள்ளப்புருஷனோ தற்செயலாக அந்த சமயத்தில் சுட்டிருக்கலாம் என்ற இடம் ஏற்படுகிறது அல்லவா என கூறினார். திகம்பர சாமியார், கோபாலசாமியின் கையெழுத்துடைய கடிதம் ஜட்ஜின் சட்டைப்பைக்குள் எப்படி வந்திருக்கும்? கண்ணப்பா, அது முக்கியமான கேள்விதான். திகம்பர சாமியார், இவ்வளவு சாமர்த்தியமாக வேலை செய்யும் புஷ்பாங்கிக்கு கந்தசாமியின் வீட்டில் நடக்கும் காரியங்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிவிக்க ஒரு மனிதன் இல்லாமல் போய்விடுவான். கந்தசாமிக்கு 2 சமையல்காரர்களும் பல சேவகர்களும் இருந்தனர். அவர்களுக்குள் எவனாவது ஒருவன் புஷ்பாங்கின் உள்ள ஆளாக இருக்கலாம். அவன் உடனுக்குடன் விஷயங்களை அவளுக்கு தெரிவித்திருக்கலாம். ஆனால் இது வெறும் யூகமே அன்று, இதுதான் உண்மை என்று நாம் இப்போது வைத்துக்கொள்வது சரியல்ல. குமாரசாமி பிள்ளை, அப்படியானால் இந்த புஷ்பாங்கி கந்தசாமிக்கு என்ன கருத்தோடு கடிதம் எழுதியிருப்பாள்? அவள் இப்படிப்பட்ட பெரிய சதி ஆலோசனைகளில் சம்பந்தப்பட்டவளாக இருந்தால் அவள் கந்தசாமியை விவாகம் செய்து கொள்ள உத்தேசித்தே இருக்க மாட்டாள். கண்ணப்பா, அப்படியானால் கந்தசாமி போயிருந்தால் அவன் இப்போது கோபாலசாமி நிலைமையில் சிறைச்சாலையில் இருந்திருப்பான் அல்லவா? திகம்பர சாமியார், ஜட்ஜின் மனைவி எவனோ ஒருவனை கள்ளக்காதலனாக வைத்து கொண்டிருக்கிறாள், அல்லது ஜட்ஜ் அவளுடைய கற்பை பற்றி சந்தேகப்பட்டு அடிக்கடி அவளை கண்டிக்கிறார் என்னும் விஷயம் அந்த புஷ்பாங்கின் கோஷ்டியாருக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஜட்ஜின் பங்களாவிற்குள் நடக்கும் இரகசிய காரியங்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டுமானால் அந்த பங்களாவில் இருந்து பழகுகிற மனிதர்களில் ஒருவன் புஷ்பாங்கின் கோஷ்டியாருக்கு உள்ளாளாக இருக்க வேண்டும். அவன் அங்கே நடக்கும் விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். அவைகளை வைத்துக்கொண்டே அவர்கள் கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு கோபாலசாமி அங்கே கொண்டு போய் விட்டிருக்க வேண்டும். கடிதம் பார்வைக்கு அந்த அம்மாளுக்கு எழுதப்பட்டது போலிருந்தாலும் உண்மையில் அது ஜட்ஜுக்கே அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். இன்று காலையில் விழித்தெழுந்த அந்த அம்மாள் தனக்கு அவ்விதமான எந்த கடிதமும் வரவில்லை என்று சொன்னாலாம். அதுவுமன்றி அந்த ஜட்ஜினுடைய சட்டைப்பையிலிருந்தே எடுக்கப்பட்டது அந்த கடிதம். ஆகையால் அந்த கடிதம் ஜட்ஜ் துரையிடம் போய் சேரும்படி அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். துரை ஒளிந்திருந்து மாவே கோவின் வருகையை எதிர்பார்த்து இருக்க வேண்டும்.
அதுவரையில் ஒருவாறு நமக்கு தெளிவுபடுகிறது. அதற்கு மேல் ரிவால்வரால் சுட்டது யார் என்பதுதான் அவ்வளவாக தெளிவுபடவில்லை. அந்த விஷயத்தில் என் மனதில் ஒருவித சம்சயம் ஏற்பட்டிருக்கிறது. அநேகமாக அந்த விதத்தில்தான் ரிவால்வரால் அவர் சுடப்பட்டிருக்க வேண்டும். அதை நான் எவ்வித ஆதாரமுமின்றி வெறும் யூகத்தினால் இப்போது சொல்வது பரிகாசத்திற்கு இடமானதாக ஆகிவிடும். எல்லாவற்றிற்கும் ஜட்ஜ் துரைக்கு பிரங்கை திரும்பியவுடன் அவருடன் பேசி அந்த கடிதம் அவரிடம் எப்படி வந்தது, அவர் சுடப்பட்ட போது அவர் எந்த இடத்திற்கு எதற்காக போனார் என்னும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டால் அதற்கு மேல் விஷயத்தை முடிவு கட்டுவது சுலபமானது. தெய்வத்தின் அருளால் ஜட்ஜ் பிழைத்துக் கொள்வாரானால் கோபாலசாமி எவ்வித இழுக்குமின்றி பழைய கண்ணியத்தோடு விடுதலை அடையலாம். அவர் இறந்து போகும் பட்சத்தில் முக்கியமான விஷயத்தை விளக்குவதற்கு தக்க சாட்சியம் இல்லாமல் போகுமாதலால் அப்போது கோபாலசாமியினுடைய நிலைமை மிகவும் கடினமானதாகிவிடும் என கூறினார். மேலும் கந்தசாமி பற்றியும் கவலையாகத்தான் இருக்கிறது. இங்கே இவ்வளவு பெரிய சூழ்ச்சியில் கோபாலசாமியை சிக்க வைத்தவர்கள் அங்கே கந்தசாமியை என்ன செய்கிறார்களோ என்ற அச்சமும் ஏற்படுகிறதாகையால் நாம் அவரையும் தேடி பார்க்க வேண்டும் என கூறினார். அப்போது சார், தந்தி வந்திருக்கிறது என்று ஒருவன் அவர்கள் இருந்த அறைக்கு வெளியே நின்று கூறியதை கேட்ட குமாரசாமி பிள்ளை உடனே வெளியில் சென்று தந்தியை பெற்றுக்கொண்டு உள்ளே வந்து சேர்ந்தார். குமாரசாமி பிள்ளை உரையை கிழித்து தந்தி காகிதத்தை வெளியில் எடுத்து அதிலிருந்து அடியில் வருமாறு படிக்கலானார். ஜாமீன் மனு 2 நீதி ஸ்தலங்களிலும் தள்ளுபடி ஆகிவிட்டது. இனி சென்னை ஹைகோர்ட்டில் தான் நாம் முயற்சிக்க வேண்டும். சொந்த போஜனம் கொடுக்க அனுமதி கிடைத்திருக்கிறது என்று குமாரசாமி பிள்ளை படிக்கவே எல்லோருடைய முகங்களும் மாட்டமடைந்து விசனத்தை காட்டின. கண்ணப்பா, பட்டணத்தில் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நாம் அதை பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார். குமாரசாமி பிள்ளை, வக்கீலோடு நீங்களும் சென்னை பட்டணத்துக்கு போய் அந்த காரியத்தை கவனிக்கிறீர்களா? நாங்களும் மற்ற முக்கிய காரியங்களை பார்க்கிறோம் என கூறினார். கண்ணப்பா, சரி, நான் அதை கவனிக்கிறேன். வீட்டிற்கு போய் சங்கதிகளை சொல்லிவிட்டு உடனே மோட்டாரிலேயே தஞ்சாவூருக்கு போகிறேன் என கூறி அவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு அவர் வீட்டிற்கு சென்றார். சாமியார், புஷ்பாங்கி என்பவள் எங்கே இருக்கிறாள் என்பது தெரிய வேண்டும். அவளுக்கும் கந்தசாமியின் குடும்பத்தாருக்கும் பழைய சம்பந்தம் ஏதாவது உண்டா என்பது தெரிய வேண்டும். குமாரசாமி பிள்ளை, அவளுடைய படத்தை பார்க்காமல் நாம் அவளுடைய இருப்பிடத்தை எப்படி கண்டுபிடிப்பது? அவளுடைய படம் ஒன்று நம்மிடம் இருந்தால் கூட அவள் எங்கே இருக்கிறாள் என்பதை நாம் கண்டுபிடிப்பது துர்லாபமாயிற்றே. அவளிடமிருந்து வந்த 2 கடிதங்களையும் படத்தையும் கந்தசாமியின் மேசைக்குள் வைத்ததாக கோபாலசாமி சொல்லுகிறார். அவை போன இடம் தெரியவில்லை. போலீசாரே போய் பார்த்தார்களே, அவர்களே ஒருவேளை அதனை அமுக்கியிருப்பார்களா என கேட்டார்.